இந்த 2026 விருச்சிக ராசிக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது நம்ம பார்த்தோம்னா, ஜோதிடனால நானும் பல வருஷமா வந்து போராடுறேன், தலைகீழ நின்னு தண்ணி குடிக்கிறேன். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரவே இல்ல. இந்த விருச்சிக ராசி விருட்சம் போல வளரவே மாட்டுது. அந்த விதையிலிருந்து இந்த துளிர் வளரவே மாட்டுது. அப்படியே தான் அமுங்கிட்டு இருக்கோம். மண்ணோட மண்ணா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இந்த 2026 விருச்சிக ராசிக்காரங்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. இப்ப கமெண்ட்ல ஒரு குரூப் அப்படியே வருங்க. "ஐயோ! என்ன இவ்ளோ பச்சையா புழுக்குற? என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையா? இன்னும் உயிர் மட்டும் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு குரூப் வரும். இது கோச்சார பலன். நான் பச்சையா புழுகுறேன்றது உங்களுக்கு தெரியுது. அப்போ உண்மையான ப்ரெடிக்ஷன் எதுன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? தசாபுத்திகள் தான் வந்து உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். தசாபுத்திகள பாருங்க. உங்க ஜாதகத்த ஒரு நல்ல அஸ்ட்ராலஜிட்ட எடுத்து போய் காட்டிட்டு, என்ன கிரக நிலையில இருக்கு? என்ன தசாபுத்திகள் நடக்குது? அந்த தசாபுத்தி உங்களுக்கு நல்லது செய்யுமான்னு கேட்டுக்கோங்க. அப்படி நல்லது செய்யும் சொன்னாருன்னா, அதுக்கு அடுத்தபடி இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இந்த கோச்சார பலன்கள், பொது பலன்கள் ஒரு 30% நடக்கக்கூடிய இந்த கோச்சார பலன்களை வந்து பாருங்க. இது உங்களுக்கு வந்து நடக்கும், ஆக்டிவேட் ஆகும். அப்பதான் தசாபுத்திகள் இந்த பலன்களை உங்களுக்கு அலோவ் பண்ணும். தசாபுத்திகள் நல்லா இருந்தா தான் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இல்லைன்னா நடக்கவே நடக்காது. இந்த 2026 விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. குரு வந்து ரொம்ப பாசிட்டிவா வரப்போறாரு. சனி வந்து 5ஆம் வீட்டுல இருக்கிறது அவ்வளோ பெரிய கெடுதல்லாம் கிடையாது. கெரியர் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபேமிலி வைஸும் நல்லா இருக்கும். ஹெல்த் வைஸும் நல்லா இருக்க போறாங்க. இவ்வளவு நாள் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்கும் அந்த நோய் தீரப்போகுது. 2027ல சனி வந்து 6ஆம் வீட்டுக்கு போவாரு. 6ஆம் வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம், கடன் நோய் எதிரி அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. இது நாள் வரைக்கும் இருந்த அந்த நோய்க்கான ஒரு தீர்வை வந்து கொடுப்பாரு சனி. 2027 2026 கம்பேர் பண்றதை விட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே. பட் இந்த 2026 நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க, இல்ல நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு. நிறைய பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்க நடக்கும். கெரியர் வைஸா இருக்கட்டும், ஹெல்த் வைஸா இருக்கட்டும், ஃபேமிலி வைஸா இருக்கட்டும். நீங்க எதை நோக்கி உங்க முயற்சி திருப்பீங்களோ அதை நோக்கி உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இது கோச்சார பொது பலன் தான். இது நீங்க முழு பலன்லாம் எடுத்துக்க கூடாது. விருச்சிக ராசிக்காரங்க 2026 மட்டும் இல்ல 2027லயும் நல்லா இருக்க போறீங்க. நான் 2 வருஷத்துக்கு சேர்த்தே கூட சொல்லிடுறேன். அப்ப விருச்சிக ராசி எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க ஜோதிட நலன் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 100க்கு 85 மார்க் நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசியா 2026ல விருச்சிகம் இருக்கும். மகரம் துலாத்துக்கு அடுத்தபடி விருச்சிகம் ரொம்ப நல்லாவே இருக்கு. புதைந்து கிடந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாம் விருச்சம் போல வளர போறாங்க. ஒரு கம்பேக்க கொடுக்க போறாங்க நம்ம சொல்லிடலாம். இந்த 2026ல கண்டிப்பா இது நடக்கும். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் ஏற்ப இது இன்னும் அதிகமாவே நடக்கும். இது பொது பலன் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் துலாம் ராசிக்கு இந்த 2026 நியூ இயர் எப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா, துலாம் ராசிக்கு ப்ரெடிக்ஷனே சொல்ல வேணாங்க. ஆல்ரெடி 2025 நான் சொல்லிட்டு இருக்கேன். துலாம் ராசி தான் டாப்ல இருக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டாப் வந்து இந்த 2026 நீடிக்க போகுது. கண்டிப்பா சனி ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு. குருவும் நல்லா இருக்காரு. ராகு கேதுக்களும் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற அளவுக்குலாம் இல்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2025 எந்த அளவுக்கு நல்லது நடந்ததோ அந்த நல்லது அப்படியே 2026 கண்டினியூ ஆக போகுது. நல்லா தான் இருக்க போறீங்க. எல்லா வகையிலும் துலாம் ராசிக்காரங்க நல்லா தான் இருப்பீங்க. ஃபேமிலி வைஸ் நல்லா இருப்பீங்க. ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். கெரியர் வைஸ் நல்லா இருக்கும். லவ் வைஸ் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். எதுவுமே நடக்கல ஜோதிட நல்ல நீ சொல்றது ஒண்ணு கூட எனக்கு நடக்கல. நீ வந்து என் லைஃபை பாரு. படுத்த படுக்கையா இருக்கிறேன். மண்ணோடு மண்ணாய் போய் கிடக்கிறேன். ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்ல ஜோதிட நல்லன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, இது நடக்காதுன்றது உங்களை விட எனக்கு 100 மடங்கு தெரியும். ஆனா வேற என்ன பண்றது? நீங்க ராசி பலன் தான் பார்ப்பீங்க. இந்த பொது பலன் தான் நீங்க பார்ப்பீங்க. இது வந்து ஒரு 20-30% தான் பலன் கொடுக்கும். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள், கிரக நிலைகள் இதுதான் வந்து உங்களுக்கு மோர் தென் 80% மேல வந்து பலன் கொடுப்பாங்க. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். சோ இந்த பொது பலன் பார்த்துக்கோங்க. இதையே வந்து முழு பலன் எடுத்துட்டு நம்பிட்டு இது சொன்ன உடனே நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க நம்பிடக்கூடாது. கோச்சாரப்படி நாங்க இந்த விஷயத்தை தான் சொல்ல முடியும். அதுதான் உண்மை, அதுதான் நியாயம். பட் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் கிட்ட கொஞ்சம் ஜாதகத்தை கொடுங்க. எனக்கு கோச்சாரம் நல்லா இருக்குது, துலாம் ராசி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ராசிப்படி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நான் பிறந்த அந்த லக்னப்படி எனக்கு என்ன கிரக நிலைகள்லாம் இருக்கு, எனக்கு என்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கு, அந்த தசாபுத்தி என் ஜாதகத்துக்கு நான் பிறந்த லக்னத்துக்கும் நான் பிறந்த ராசிக்கும் நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அவர் நல்லது செய்யும், இந்த தசாபுத்தி உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் இப்ப நான் சொல்ற இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைன்னா நான் சொல்றது நடக்கவே நடக்காது. கமெண்ட்ல ஒரு குரூப் புலம்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து அவயோக தசையில இருப்பீங்க. அவயோக தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும். ஒன்னும் விளங்காது. நான் எவ்வளவுதான் சூப்பரா இருக்க சொன்னாலும் நடக்காது. அது எனக்கும் தெரியும். வேற என்ன பண்றது? ராசி பலன் பொது பலன் சொல்லிதான் ஆகணும். துலாம் ராசியில இருக்கக்கூடிய 1,00,000 பேர்கிட்ட போயிட்டு நான் உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன தசாபுத்தி இருக்குன்னு பார்க்க முடியாது. பொதுவாக தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா துலாம் ராசியில ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. ஆக மொத்தம் இந்த 2026 துலாம் ராசி டாப்ல இருக்காங்க. எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 100க்கு 95 மார்க் நான் கொடுத்துருவேன். டாப்ல இருக்கக்கூடிய ராசி இதுனா துலாம் ராசி தான். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ராசிப்படி பொது பலன்லாம் இந்த விஷயத்த சொல்றோம். 2026 உங்களுக்கான வருஷம். துலாம் ராசிக்காரங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.